இலங்கையில் அரச வைத்தியர்களின் ஓய்வு வயது 63 ஆகும். இலங்கையில் திருத்தப்பட்ட ஏற்பாடுகளின்படி அரச வைத்தியர்களுக்கான கட்டாய ஓய்வு வயதாக 63 ஆகும். தென்கொரியாவில் பதவி இழந்த ஜனாதிபதி தென்கொரிய ஜனாதிபதி யுன் சுன் இயோல் அவசர நிலை இராணுவ சட்டத்தினை தன்னிச்சையாக அமுல்படுத்தியதனால் தனது பதவியை இழந்தார். தற்போதைய 10வது இலங்கை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 21 ஆகும். இன்டர்போல் எனப்படும் சர்வதேச பொலிஸ் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? பிரான்ஸ். 2025ஆம் ஆண்டிற்கான உலகின் சிறந்த ரயில் பயணம் பட்டியலில் கொழும்பு மற்றும் பதுளைக்கு இடையிலான ரயில் பயணம் இடம் பிடித்துள்ளது. இதன்படி உலகின் 7வது சிறந்த ரயில் பயணமாக கொழும்பு இருந்து பதுளை வரையிலான ரயில் பயணம் லோன்லி பிளானட் சுற்றுலா ஊடக நிறுவனம் தரவரிசைப்படுத்தியுள்ளது. முதியோர் அதிகமுள்ள ஆசிய நாடாக தென்கொரியா காணப்படுகிறது. ஆசியாவில் முதியோர் அதிகமுள்ள நாடாக தென்கொரியா அறிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானின் புதிய ஜனாதிபதியாக 2025ஆம் ஆண்டில் லெபனான் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக ஜோசப் அவோன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இன்டர்போல் எனப்படும் சர்வதேச பொலிஸ் அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? பிரான்ஸ். நாட்டின் 10வது பாராளுமன்றத்தின் கோப் குழுவின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? டாக்டர் நிஷாந்த சமரவீர. இந்த வருடம் மரண தண்டனை இல்லாது ஒழித்த முதல் ஆபிரிக்க நாடு எது? ஜிம்பாப்வே. அண்மையில் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற இலங்கை ரயில் பிரயாண மார்க்கம் எது? கொழும்பு இருந்து மற்றும் பதுளைக்கு இடையிலான பயணம். அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் நாட்டின் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தினை மாற்றுவதற்கு உத்தேசித்து வரும் ஆசிய நாடு எது? பங்களாதேஷ். A Brief History of Time எனும் நூலின் ஆசிரியர் யார்? பிரபஞ்சத்தின் தோற்றம், பரிணாமம் மற்றும் காலத்தின் தன்மை பற்றி கூறும் A Brief History of Time எனும் அறிவியல் நூலை எழுதியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் ஆவார்.